நிகழ்வில் இந்திய நிகழ்வு ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் பை சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆளுநர்களும் இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் டூநைட் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும் 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும் 3000 மாவட்ட ஆளுநர் ஐ கார்த்திக் அவர்களையும் 3201 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தனசேகரன் அவர்களையும் 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும் 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லாக்கிய ராகவேந்தர் அவர்களையும் 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டினோ ஆண்டனி அவர்களையும் 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும் 3231 மாவட்ட ஆளுநர் சிவ சுரேஷ் அவர்களையும் இந்நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் குணபாலன் அவர்களையும் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் செங்குட்டன் அவர்களையும் 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் அவர்களையும் 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் உன்னி ஐ வெங்கடேஷ் அவர்களையும் 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராஜ் அவர்களையும் 3006 மாவட்ட ஆளுநர் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும் 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும் 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயமோகன் அவர்களையும் 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஆனந்தமுருகன் அவர்களையும் மற்றும் உதவி ஆளுநர்கள் மற்றும் தலைவர்கள் செயலாளர்கள் அவர்களையும் வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இணை வணக்கம். ரோட்டரி இணை வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வேற்கனவே சேதமிக்க நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தடை களைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தொடர்பு வாழ்ந்திட புனிதமானவர்களை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களை இறை வணக்கம், இறை வேண்டுதல் அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்து கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும்
அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளுவாய். வைகரை துயிலிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலிலே அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து ஆசன பயிற்சிகளை மூச்சு பயிற்சிகளை வழங்க ஆசன நரசிம்ம ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்கம்மா. தொடர்ந்து நாம எந்த ஒரு செயலை செய்யும் போதும் குரு வணக்கம் சொல்றோம். நம்ம குரு வணக்கம் சொல்லும் போது முதல் குருவா நாம் இந்த இயற்கை உருவான காரணமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சக்தியத்தை நாம, அதாவது இறை சக்தி அப்படின்ட்டு நாம மனமுருகி அதை நினைத்து நாம இந்த குரு வணக்கம் சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது இயற்கை நம்ம உடம்பும் இயற்கை தான். உங்களுக்கு எல்லாமே விளக்கமா சொல்லியிருக்காங்க, வகுப்புகள் எடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஆனா நீங்க இது நாள் வரைக்கும் நாம பின்பற்றிக்கிட்டு வந்திருப்போம், இல்ல தெரியாம இருந்திருப்போம். இனிமேல் கரெக்டா நாம அதை உணர்ந்து பண்ணணும் அப்படின்னா இந்த சக்தி நமக்கு முழுமையா கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா குருமார்களும் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. செய்யறத நம்ம ஒன்றுபட்டு செய்யணும், அதாவது ஒன்றாக காண்பதுவே காட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரே சிந்தனையோட இதை மனமுருகி நாம பண்ணும் பொழுது அந்த சக்தி கண்டிப்பா நமக்கு 100% கிடைக்கும். நன்றி. பயிற்சிக்கு போய்க்கலாம். கால் விரல்களை மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அடுத்தது காலத்து நல்ல வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. நன்றாக மூச்சல் தொடுங்க. கால் முட்டி பகுதியை மடக்கி நல்லா காரை டச் பண்றோம். அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நேரா நீட்டி நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம். கை விரல்கள் கால் விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுறோம். கண்களை நல்லா மூடி திறக்கிறோம். உடலையே நல்லா சுருக்கி வெடிக்கிறோம். 1 2 ஃப்ரீயா விடுங்க. 3 4 ஃப்ரீயா விடுங்க.
5, 6, ஃப்ரீயா 7, 8, ஃப்ரீயா விடுங்க 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. அடுத்த பவன முத்தாசனம். ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா படுத்த மூச்சு தொடங்க. அடுத்த லெஃப்ட் லெக் மாத்திக்கங்க. நல்லா மடக்கி படிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நன்றாக மூச்சு தொடங்க. ரொம்ப ஈஸியான பயிற்சி இந்த அர்த்த பவன முத்தாசனம். ஒரு காலம் மடக்கி டச் பண்றாங்க. ஆனா இது வந்து நம்முடைய அத்தனை நோய்களுக்கும் தீர்வா இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது மலச்சிக்கல் தான் எல்லா நோய்க்குமே முக்கிய காரணம். இந்த பயிற்சி செஞ்சா மலச்சிக்கல் தீரும். ஒரு 3 முறை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. நல்லா மூச்சு தொடங்க. உத்தான பாதாசம். நல்லா தரையில அர்த்தமா கை வச்சு ஒரு நடக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அடுத்து படகாசனம். தலையும் மேல கொண்டு வரணும், கையும் மேல கொண்டு வரணும், காலையும் மேல கொண்டு வரணும். நல்லா உடம்புல சக்தியை திரட்டி செய்யுங்க. அப்பதான் செய்ய முடியும். சரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுறோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடுங்க. நம்ம உடம்புல வந்து முதுகுத்தண்டோட மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்மளோட மைண்ட் என்ன சொல்லணும்னா இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், நிறைய ஆக்டிவிட்டி நம்மளால செய்ய முடியும். நாம அதாவது நம்முடைய காரியங்களை எல்லாம் சக்சஸா செய்ய முடியும். சரிங்களா? அடுத்து சர்வாங்காசம். கையை தரையில அழுத்தமா வச்சுட்டு மேல தூக்கிடுறோம். இடுப்பை தூக்கணும். பிறகு இப்படி நல்லா இடுப்பை கையில பிடிச்சுக்கோங்க. காலை மடக்கி முழங்கால மேல தூக்கி அதுக்கப்புறம் கை காலை வந்து மேல கொண்டு வாங்க. நல்லா இடுப்பு ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குங்க. இது கஷ்டமெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஐடியா தான். நம்ம கவனமா செய்யறது, எந்த இடத்துல பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஐடியா பண்ணி செய்யறது. சரிங்களா? கால் விரலையே பார்த்துட்டு இருக்கணும். 1 நிமிடம் இருக்கணும். அப்படியே 60 வினாடி எண்ணிக்கோங்க.
செய்ய முடியாதவங்க மட்டும் இங்க பாருங்க, கேமராவை பாருங்க, எழுந்திரிச்சு பாருங்க. ஒரு சோத்துக்கு பக்கத்துல கிட்ட போய் இடுப்பை வச்சு நின்னுக்கணும். நல்லா இடுப்பு பக்கத்துல கொண்டு வச்சு கால் ரெண்டையும் தூக்கி இப்படி மேல வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்படி முழங்கை வந்து நல்லா அப்படி ஊழி இடுப்பை மேல தூக்குறீங்க. தூக்குனதுக்கு அப்புறம் இடுப்பை நல்லா பிடிச்சிடும். நம்ம தலைக்கு பின்னாடி யாரோ ஒரு நபரை நிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் பின்னாடி சாயாம இருப்பீங்க. அப்போ ஒரு காலத்தை கொண்டு வரணும், இன்னொரு காலை கொண்டு வரணும். இவ்வளவுதாங்க. இதே வந்து ஒருத்தர் முன்னாடி வந்து காலுக்கு முன்னாடி நிக்க வச்சுக்கோங்க, தலைக்கு பின்னாடி. ஏன்னா சாயாம பிடிச்சு கிடக்கும். 2 நாள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து இப்படி தெரியுமே. தலை பக்கத்துல போயிடணும். போனதுக்கு அப்புறம் காலை வந்து இந்த கையில பேலன்ஸ் பண்ணி அப்படியே தூக்கிக்கலாம். கொடி முட்டை வச்சுக்கணும். முட்டை வச்சதுக்கு அப்புறம் கால் கொஞ்சமா பின்னாடி கொண்டு போயிட்டு. ஓகேங்களா? மெதுவா தனியா செய்யும் போது இப்படி செய்யறது ரொம்ப சேஃப்டி. ரிலாக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டா சொல்றேங்க. நேரா சொல்றேங்க. ஒரு 2 நிமிடம் வந்து நல்லா ஓய்வு. நல்லா சொல்றேங்க. அடுத்ததாக கலப்பையாசம். இந்த கலப்பையாசம் செய்யும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த கைய வந்து கால் பின்னாடி போனா கைய டக்குன்னு மேல தூக்கிடுவோம். நம்ம கையை தூக்குனாவே சுட்டுருவோம். நம்ம அந்த ஆசனம் செய்ய முடியாது. கை வந்து தரையிலேயே அழுத்தமா இருக்கும்போதுதான் நமக்கு கைதான் வந்து இந்த ஆசனம் செய்யறதுக்கு நல்லா துணை செய்யும். கை தரையை நல்லா அழுத்தமா வச்சு இதே கால பின்னாடி கொண்டு போங்க. One, two, three, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. நீங்க நல்லா ஆழ்ந்து மூச்சு கொடுங்க. ரைட் சைடு கொடுங்க. மெதுவா லெஃப்ட் சைடு கொடுங்க. ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட். நன்றாக மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அடுத்து மச்சாசனம். இந்த 2 ஆசனங்கள் செய்யும்போது நம்ம மச்சாசனம் கண்டிப்பா செய்யணும். உச்சந்தலை கீழே கொண்டு போகணும். முழங்கை நம்ம பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. நல்லா மூச்சு தொடங்க. அர்த்த சக்கரம்.
காலை மடக்கி பிடிச்சிடுறோம். இடுப்பு நல்லா மேல தூக்கு, தரையில கை வச்சு இடுப்பை தூக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் ஸ்ட்ரெயிட்டா படுத்து நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து பவனமுத்தாசன். 2 காலையும் மடக்கி கை கோர்த்து பிடிச்சிருங்க. நல்லா முழங்கால் ஜஸ்ட் டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. நெஞ்சு பகுதியில் நல்லா டச் ஆகிற மாதிரி தலையை கொண்டு வந்து நல்லா கால் முழங்காலோட சேர்த்து பிடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ட்ரை பண்ணீங்கன்னா முழங்கால எல்லாருமே டச் பண்ண முடியும். நல்லா நம்ம ஒண்ணு கவனிச்சுக்கணும். நாம நல்லா சாப்பிடுறது இருக்குன்னா ஆரோக்கியமா இருக்கிறது தான். ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவே நாம் நிறைய சாப்பிட்டு காலையில பயிற்சி செய்ய முடியாம முழிக்க கூடாது. அதாவது அதிக நேரம் கழிச்சு அதிகமா சாப்பிட்டோம்னா பயிற்சி செய்ய முடியாது. உங்க மனம் வந்து காலையில ஃபுல்லா வெளியேறாது. சரிங்களா? நல்லா ஈஸியா ஜீரணம் ஆகிற மாதிரி உணவா இருக்கணும். பசைத்தன்மை இல்லாத உணவா இருக்கணும் இரவு உணவு. அப்பதான் நீங்க பயிற்சி நல்லா செய்ய முடியும். அப்படியே கொடுத்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. இப்படி குப்புறப்படுத்தும் போது உபயாசம் படுத்தும் நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு மனம் ஃபுல்லா வெளியேறிச்சா இன்னும் மீதி இருக்கா அப்படிங்கிறது நல்லா தெரியும். அப்போ மீண்டும் தண்ணி குடிச்சு இந்த குப்புறப்படுத்து ஒரு ஆசனம் வில்லாசனம் இது செஞ்சுட்டு நேரா உட்காந்து ஒரு 5 முறை மூச்சு தொட்டு மறுபடியும் டாய்லெட் போனா முழுசா வந்து கழிவுகள் வந்து வெளியே. சரிங்களா? எதையுமே திறந்த நல்லா 100% சரியா செய்யணும். அப்பொழுதுதான் நமக்கு அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். இவெல்லாம் மூச்சு விடுங்க. அப்படியே மூச்சு போட்டு போடுங்க. இந்த தோல் சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு தோல்ல வெள்ளைப்படுதல், மறுபடியும் இந்த தோல்ல என்னென்ன வெளிப்பாடுகள்லாம் வெளியே தெரியுதோ அதெல்லாம் வந்து கழிவு தேக்கம் தான். மலச்சிக்கல் தான் அடிப்படை. நாம ஒவ்வொரு நாளும் காலையில மலச்சிக்கல் இல்லாம பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுன்றது மீண்டு வர முடியும். அது மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சளி உருவாகிறதுக்கும் காரணம் அது மாதிரிதான் இருக்கு. நம்ம கண்டிப்பா நீங்க முதலியாசனம் செய்யும்போது நல்லா கவனிங்க. ஜீரணமாகலின்னு தெரிஞ்சிச்சுன்னா உள்ள பெருங்குடல் சிறுகுடல்ல மலம் இருக்கிறது தெரிஞ்சுச்சுன்னா நீ மீண்டும் தண்ணியை குடிச்சு நிறைய தண்ணி குடிச்சு மறுபடியும் டாய்லெட் போய் ஜீரண உறுப்பை நல்லா தூய்மையா வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி சின்முத்திரை வச்சு வில்லாசனம் போட்டு சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு கவனிச்சிங்கன்னாவே நல்லா அந்த நுரையீரல் நல்லா சுவாசிக்கும். அதுக்கப்புறம் அந்த தேவையான ஆக்சிஜனை அந்த ஜீரண உறுப்புக்கு அனுப்பி அதை வந்து வெளியே தள்ளக்கூடிய மலத்தை வெளியே தள்ளக்கூடிய சக்தியை நம்ம உடம்புக்கு கொடுக்கும். சரிங்களா? நன்றாக மூச்சு கொடுங்க. நாம வீட்டை விட்டு வேலைக்கு நம்ம கிளம்புறதுனாலோ வெளியே போறதுனாலோ கண்டிப்பா நம்ம ஜீரண உறுப்புக்குள்ள ஒரு துளி கழிவு கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம உறுதியா இருக்கும். சரிங்களா? எவ்வளவு நேரம் ஆனாலும் 1/2 மணி நேரம் சேர்த்தி ஆனாலும் நீங்க எப்படியாவது அதை தேவையான பயிற்சிகளை செஞ்சு மூச்சு பயிற்சியெல்லாம் செஞ்சு
தண்ணீர் குடிச்சு வெளியேற்றிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரிங்களா? நேரா கொண்டுக்குங்க. வில்லாசனம் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன், கவனிங்க. நேரா கால் கொடுத்துக்கிறோம், கீழே நீட்டிக்கிறோம், 2 காலை பிடிச்சிருங்க, அப்படி கணுக்கால பிடிச்சுக்கணும். உடம்பு நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. அப்படியே காலை வந்து கையில எடுத்தீங்கன்னா கைதான் முடங்கும், காலத்தான் எடுத்துக்கணும். நல்லா கவனிச்சு, நல்லா வயிறு மட்டும்தான் முட்டி இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு விடுங்க. அப்புறம் காலை பிடிச்சிட்டு வில்லாசத்திலேயே உருளாசனம், ரைட்டு லெஃப்ட், இந்த வயிறு மட்டும் நல்லா டச் ஆகிறமே இப்படி பாருங்க, மெதுவா செய். ரைட் லெஃப்ட் நல்லா அசைஞ்சிட்டு நல்லா நேரம் படுத்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே முட்டி போட்டுக்கு வந்து நல்லா மூச்சு கவனிங்க, அல்லது சுகாசனத்துல வந்து மூச்சு இழுத்து விடுங்க. மலச்சிக்கல் இருக்கும்போது வயிற்றுக்கு மூச்சு போடுற மாதிரியே நினைச்சு நினைச்சு நாம மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி குண்டலினி சக்தி வரும்போது நேற்று போட்டு நினைக்கிறோமோ அது மாதிரி மலச்சிக்கல் இருக்கிற போது நம் வயிற்று பகுதி ஜீரண உறுப்புகளை நினைச்சு நல்லா மூச்சு விட்டு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நீங்க பயிற்சி செய்யறவங்க அனைவரும் நீங்க டாய்லெட் போயிருக்கலாம், கழிவுகளை வெளியேற்றி இருக்கலாம். நீங்க நல்லா கவனிச்சு அந்த ஜீரண உறுப்பு மேலேயே இன்னைக்கு ஃபுல்லா கவனிச்சு மூச்சு இழுத்து விட்டு பாருங்க. தண்ணி மறுபடியும் போய் குடிச்சு பாருங்க. இன்னும் 1 லிட்டர் வேணாலும் குடிங்க. சரிங்களா? ஏற்கனவே காலையில குடிச்சிருப்பீங்க. குடிக்காம இருந்தா 1 லிட்டர் கண்டிப்பா குடிச்சிருங்க. குடிச்சிருந்தாலும் மலச்சிக்கல் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறுபடியும் மீண்டும் போய் தண்ணி குடிங்க. சரிங்களா? லைட்டா ஒரு வெது வெதுப்பான தண்ணியை குடிங்க. அப்படியே பெருவரில் வச்சுக்கோங்க. கபாலபதி பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றாக மூச்சு விடுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நன்றாக மூச்சு விடுங்க. 2 கையில் சின்னத்தை வைத்து நன்றாக மூச்சு விடணும்.
அடுத்து நல்லா மூச்சு விட்டுருக்கீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மிக சிறப்பு. அற்புதமா பயிற்சிகள் செய்யறீங்க. நீங்க தொடர்ந்து செய்யறதுனால தான் இந்த பயிற்சியெல்லாம் செய்ய முடியுது. ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்யும் போது நம்முடைய உடல் வந்து முன்னேற்ற பாதையிலேயே போயிடும். எப்படின்னா ஒரு செங்கல்ல எடுத்து ஒவ்வொரு செங்கல்லாம் வச்சுக்கிட்டே வரும். அப்பதான் சுவர் வந்து நல்லா ஹைட்டா போகும் இல்லைங்களா? 3 நாளைக்கு வைக்கல அப்படின்னா என்ன ஆகும்? அது ஹைட்டு கம்மியா தான். அதனாலதான் நம்முடைய ஆரோக்கியத்தினுடைய அஸ்திவாரத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே வரும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரோக்கியத்துக்கு உண்டான பயிற்சி செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நோய்த்தன்மை வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். சரிங்களா? 4 நாள் செய்யாம விட்டீங்கன்னா மறுபடியும் நோய்த்தன்மை அதிகமாகிடும். மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். அதனால பயிற்சிகளை வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணுங்க. சரிங்களா? என்ன வேலைகள் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு பயிற்சிகள் ரொம்ப செய்யணும். முதல்ல வச்சுக்கோங்க. நல்லா மூச்சு விட்டு விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மிக சிறப்பு. அற்புதமா பயிற்சி செஞ்சீங்க. நன்றாக முடிச்சிருக்காங்க. ஆழ்ந்து மூச்செடுக்கிறோம், மெதுவாக மூச்சுடுறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சுடுங்க. Three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய், மிக சிறப்பு. அற்புதமா செய்யறீங்க. முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டா வைங்க. தலை நேரா இருக்கணும். நல்ல மூச்சை இழுத்து மெதுவாக வச்சுக்கணும்.
ஒரு நிறைகுடத்துக்குள்ள எப்படி மீண்டும் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணி வெளியே போகுதோ, ஒரு குடத்துல தண்ணி வழியே இருக்கு, அசுத்தமான நீர் வச்சுக்கிறது, சாக்கடை நீர் இருக்கு, அதுக்குள்ள மீண்டும் நல்ல தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறீங்க. அந்த தண்ணி உள்ள போகுமா? வளைஞ்சு வெளியே தான் போகும். அந்த மாதிரி தான் நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் இருக்கும் பொழுது வெளியே போயிட்டே தான் இருக்கும். நீங்க பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கலாம்னு நினைப்பீங்க, ஆனா அது உள்ள போகாது. சரிங்களா? ஏன்னா அதுக்கு முந்தின நாள் நீங்க ஆசைப்பட்டு நிறைய சாப்பிட்டுக்கலாம், அல்லது பொருள் மேல கவனிச்சு வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கிற ஆசையில ஓடி ஆடி தூக்கம் இல்லாமல் போயிக்கலாம். இந்த ஐம்புலன்கள் சார்ந்த நிறைய ஆசைகள் உங்களை அது தடுக்குது. அதுதான் நிறைய குடம் சாக்கடை தண்ணி மேல வச்சுக்கல, குடத்துல சாக்கடை தண்ணி நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி அந்த குடம் தான் நம்மளோட உடம்பு. அந்த உடம்புக்குள்ள நிறைய ஐம்புலன் ஆசைகள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அது உங்களை தூய்மையா இருக்கிறதுக்கு விடாது, பிரபஞ்ச சக்தியை எடுத்துக்கிறதுக்கு விடாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். நம்ம ஆசைகளை ஆசைப்படாம இருக்கும். ஆசைகளை அடக்கி வைக்க முடியாது, அது வெடிச்சு வெடிச்சு வெளியே வந்துட்டே. ஆசைகளை அறவா விட்டுருங்க. திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி ஆசை பெருமைகள் ஆசை அறிவுகள் ஈசனோடு ஆயும் ஆசை அறிவு ஆசைப்படப்பட ஆகி வரும் இன்பங்கள் ஆசை விடுறது ஆனந்தம். ஆசை விட்டீங்கன்னா தான் உடம்புக்குள்ள ஆரோக்கியம் போறதுக்கு வழி கிடைக்கும். சரிங்களா? தயவு செய்து நம்முடைய உடல் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கணும். ரெண்டு பஞ்ச் டைலாக் வச்சுக்கணும். ஒண்ணு, எதிர்பார்ப்பு, நமக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இன்னொன்னு, ஆளுமை செலுத்துறது, அடுத்தவங்க மேல போய் ஆளுமை செலுத்தாது. எவ்வளவு வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம், அவங்க உங்களுக்கு ஈன்றதுதான் அவங்க செய்வாங்க. சரிங்களா? எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு நீங்க இருக்கக்கூடாது. ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சொல்லலாம், செய்யலாம், நாம் நினைக்கலாம், நல்லதா இருந்தாலுமே எடுத்துக்கிறது மூலியமா தான் எடுத்துக்கணும். எதிர்பார்ப்பும் ஆளுமை செலுத்துவதும் இருந்துச்சுன்னா நாம துன்பத்தில் தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நிகழ்காலத்துல கவனம் வச்சு நல்லா ஆரோக்கியமா செய்ய வேண்டிய வேலைகளை சிறப்பா செய்யணும். சரிங்களா? நிறைய நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படி நினைக்கும் பொழுது எதிர்காலத்துக்கு போயிடும் மைண்டு, இல்லைன்னா கடந்த காலத்துக்கு போயிடும். உங்க மனசை நிகழ்காலத்திலேயே வச்சிருக்கு. எல்லாமே இந்த மூளைக்குள்ள பதிவாயிருக்கு. பார்க்கறது எல்லாமே உள்ள ஸ்டோர் ஆகி உள்ளதான் கிடக்கும். அது தேவைக்கு தகுந்த மாதிரி தானே வெளியிடுது. நீங்க அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் நம்ம குழம்பிக்கிட்டே இருந்தோம்னா அது சுத்திக்கிட்டே கிடக்கும். அதாவது என்ன சொல்றது, கீரை விழுந்து ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரே விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி அல்லது செக்கு மாட்டு புத்தின்னு சொல்லுவாங்க. அப்படி சுத்தி மாடு சுத்தி வர மாதிரி மனசு ஒன்னையே நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மனநோய் தான் வரும். எல்லாத்தையும் விட்டுட்டு நிகழ்காலத்துல கவனம் வைங்க. அதுதான் சிறந்த அறிவை சேர்க்கிறதுக்கும் நம்ம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு அடிப்படை. இப்படி காணி இருக்கீங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. காலை நல்லா வச்சுக்கோங்க. காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா படுத்து கண்களை மூடி மூச்சு காட்டிலேயே கவனிங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. உடல் எந்தவித இறுக்கம் இல்லாமல் தளர்வு நிலையில் இருக்க வேண்டும். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வில் ஈடுபட
நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிளி பயிற்சிகள், மனம் சம்பந்தமான கருத்துக்களை உள்வாங்கி அமைதியான நிலையில் நிகழ்காலத்தில் கவனம் வைத்து உடல் மீது கவனம் செலுத்தி பிரபஞ்ச சக்தியின் மீது நாம் கவனம் செலுத்துவதன் மூலமாக நம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு உடல் தூய்மையடைந்து நம்முடைய உடல் பிரபஞ்ச ஆற்றலினால் வலிமையடைந்து ஓய்வு நிலையில் இருக்கின்றது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருப்போம். நம்முடைய மனம் அமைதியான நிலையில் நிகழ்காலத்தில் கவனம் வைத்துள்ளது. நம் மனதில் உள்ள தேவையற்ற சிந்தனைகளிலிருந்து விடுபடுகின்றோம். என்னுடைய மனம் அமைதியானது. என்னுடைய மனம் பொறாமையற்றது. என்னுடைய மனம் கவலை கொள்ளாதது. என்னுடைய மனம் அமைதியான நிலையில் மகிழ்ச்சியாக பிரபஞ்ச சக்தியின் மீது கவனம் வைத்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் பாதுகாப்புடனும் வலிமையுடனும் பிரபஞ்சத்து சக்தியின் மூலமாக வழிநடத்தப்படுகின்றோம். ஆழ்ந்து மூச்சிருக்கிறோம், மெதுவாக மூச்சிருக்கிறோம். ஆழ்ந்து மூச்சிருக்கிறோம், மெதுவாக மூச்சிருக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க. உடல் முழுவதும் தளர்வாகிறது. நம் உடல் முழுவதும் ரத்தோட்டம் செல்கிறது. நம் உடல் முழுவதும் வெப்போட்டம் செல்கிறது. நம்முடைய உடல் முழுவதும் பிராண ஆற்றல் நிரம்பி ஒவ்வொரு அணுக்களுக்கும் திசுக்களுக்கும் ஆற்றலை தருகிறது. அண்டமும் பிண்டமும் ஒன்று. நாம் உடலும் நம்முடைய உயிரும் இறைசக்தி வயிறு என்பதை உணர்ந்து நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியே நல்லா மூச்சு தொடங்க. அப்படியே கொஞ்சமா விழிப்பு வந்துருங்க. அப்படியே கைகளை உயர்த்தி ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்திரிச்சு போடுங்க. கைகளை வச்சு கண்களை வச்சுக்கோங்க. மிக சிறப்பாக பயிற்சி செஞ்சோம். தொடர்ந்து நாம் பயிற்சிகளை செய்து ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றிகள், அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள், அனைத்து ரோட்டரி சங்கம் இதுக்கு உதவி புரியும் ரோட்டரி சங்கங்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி, நன்றிங்க ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. சிறப்பான ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, சாந்தியாசனம், அதற்கும் மேலாக நல்ல விளக்கங்கள் ஐயா. மிக்க நன்றி. காலை சக்கரத்துல இது ஒரு சிறப்பு. ஆசன பயிற்சி மட்டும் இல்லாம நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல விளக்கங்களையும் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் உற்சாகமா செய்யறதுக்கும் இந்த இயற்கை வாழ்வியல்ல இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியா இருக்குது. அதுதான் இந்த காலச்சக்கரத்தோட சிறப்பு. நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிகளையும் நன்றி. ஆஹ்